இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பெட்ஸ் வீடியோ. ஸோ என்னடா கேஜை காட்டிட்டு ஒன்றுமே லவ் பேர்ட்ஸை காணுமேன்னு பார்க்காதீங்க காய்ஸ். இப்போது மணி வந்து 5:58 நினைக்கிறேன். A few moments later. ஃபைனலாக இப்போ தான் காய்ஸ் பஸ் வந்துச்சு. தேங்க்ஸ். ஸோ காய்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து பேர்டு வந்து வாங்கியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்தீஸ்வரன். இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பெட்ஸ் வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பெட் பற்றி பார்க்குறோன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். ஸோ என்னடா கேஜை காட்டிட்டு ஒன்றுமே லவ் பேர்ட்ஸை காணுமேன்னு பார்க்காதீங்க. ஸோ அது இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் வந்து நேற்று தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் ஒரு ஃபார்மில், நாகர்கோவிலில். ஸோ பிரதர் தான் வந்து நமக்கு சென்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மணி விடிய காலத்தில் 4:30 மணி ஆகுது. ஸோ பஸ்ஸு வந்து வந்தோடனே நமக்கு டிரைவர் கால் பண்ணார், போய் நம்ம பெட்டை வந்து பிக் பண்ணணும். ஸோ அந்த பேர்ட் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன்லேயே ஒரு நல்ல ஹை குவாலிட்டி மியூட்டேஷன். அது என்ன மியூட்டேஷன்ட்டு நான் பேர்டை ரிசீவ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே சொன்னால் அது சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கேஜ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு. ஸோ இந்த கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 1.5 இருக்கும். இதுதான் வந்து பேசிக் சைஸு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கொடுக்கு. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம். பட்டு பேசிக்காக வந்து இது இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ பிகாஸ் அப்போ தான் அவங்க ஃப்ரீயாக உள்ளே ஃப்ளை பண்ணிட்டு ஃபுட்டெல்லாம் ஈஸியாக எடுக்க ஈஸியாக இருக்கும். லைஃப் ஸ்பேனை அடிவாங்காது. 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 12 to 13 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் செட் பண்ணுற மாதிரி நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ நம்ம இது மெச்சூர்ட் ஆனப்போ நம்ம ப்ரீடிங் பாக்ஸை செட் பண்ணி அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். ஸோ அந்த கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வைக்கிற இடம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன லாக் மாதிரி கேஜ் வாங்குறப்போவே நானும் சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ இது சைனா கேஜ் தான். ஸோ இந்த கலருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், பேர்டு வரட்டும், வந்து இது செட் ஆகிறதுக்கே ஒரு 4 to 5 days எடுக்கலாம், பார்ப்போம். ஸோ காய்ஸ் இப்போது மணி வந்து 5:58 நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஆகிடுச்சு நான் வெயிட் பண்ணி. இப்போ தான் வந்து டிரைவர் கால் பண்ணார். ஸோ நியர்பை வந்துட்டாராம். இப்போ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போகிறோம். போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி பஸ் வந்தோன்னே பேர்டை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அங்கே போய் வீடியோ போடுறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துவிட்டோம். பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸு வந்தோன்னா நம்ம பேர்டை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி காட்டலாம். A few moments later. ஃபைனலாக இப்போ தான் பஸ்ஸு வந்துச்சு. ஸோ அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஃபைனலாக வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ பேர்டை வந்து எடுத்துகிட்டு வீடியோ ரிமைனிங் வந்து காட்டுறேன். பேர்டு சொல்லியிருந்தேண்ணா. ஓகே ஓகே. பேர்டு சொல்லிடுறேன். தேங்க்ஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து பேர்டு வந்து வாங்கியாச்சு. தேங்க்ஸ்ண்ணா. பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேஜில் வந்து விட்டுட்டு பேலன்ஸ் இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நமக்கு டிஎன்ஏவோட இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள், கலர் சூப்பராக இருக்கும். இது நான் கேஜில் விட்டு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன மியூட்டேஷன் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. பயந்துருக்கும் பேர்ட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்துச்சுல்ல. ஸோ அதான் இப்படி இருக்குது பார்க்க. இது செட் ஆகணும், 2-3 நாள் எடுக்கும் கைஸ் கேஜில் விட்டு செட் ஆகிறதுக்கு. அட்மாஸ்ஃபியர் கேஜ் எல்லாமே. ஸோ காய்ஸ் ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம கேஜ் செட் பண்ணியாச்சு பேர்ட்ஸுக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம்
இது வந்து பால்கனி. ஸோ பால்கனியில் தான் நான் வந்து இப்போ கேஜ் செட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக சன்லைட்டு வந்து ஓவராக படக்கூடாது, மழை பெஞ்சாலும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது மோஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸுக்கு. ஈவன் நம்ம ஏர்லி மார்னிங் வந்து பேர்ட்ஸுக்கு சன்லைட் கொஞ்சம் தேவை அப்படின்றப்போ நம்ம ஸ்க்ரீனை லைட்டாக அப்படி திறந்து விட்டுக்கலாம். ஸோ அதிகமாக இருந்தால் நம்ம மூடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செட்டப்பு. ஒரு ஸ்டாண்டு வச்சு மேலே கேஜ் வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து சீட் மிக்ஸு ரெடிமேடாகவே போட்டிருக்கோம் இப்போதைக்கு. இது நம்ம எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு நம்ம இதுவே கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா நம்மளே சீட்ஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணலாமான்னு நம்ம ஐடியா பண்ணலாம். ஸோ இது ஃபைனலாக நம்ம இதோட மியூட்டேஷன் என்னான்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா மேல் வந்து வயலட் ஆப்லைனு ஈவிங்கு டபுள் ஃபேக்டர். நல்லா வயலட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் ரெண்டு பக்கம். ஸோ ஃபீமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ ஆப்லைனு, இதுவும் ஈவிங் தான். ஸோ இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் கலரு, உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ மேல் பார்த்திங்கன்னா 10 months, ஃபீமேல் பார்த்திங்கன்னா 8 months. ஸோ இன்னொரு 2 monthஸில் நம்ம ஒரு பாத்ஸு செட் பண்ணோன்னா இது ப்ரீட் ஆகிடும் நல்லாவே. ஸோ இது பார்த்திங்கன்னா பேர்டோட டிஎன்ஏ. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண இடத்துல அவர் டிஎன்ஏவோட சேர்த்து தான் நமக்கு கொடுத்தாரு. ஸோ இது மேல் பேர்டோட டிஎன்ஏ, வயலட் யூவிங் ஆப்லேண்டு. ஸோ ஃபீமேலுக்கும் டிஎன்ஏ இருக்குது, பட் நிறையா கார்டு இருக்கனால அவர் மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு ஃபீமேலோட டிஎன்ஏ வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டாரு ஃபோனில். ஸோ மேலுக்கு நமக்கு பிடிஎஃப்பும் இருக்குது, நம்ம கார்டும் வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் பேர்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸு டிஎன்ஏவோட வாங்குங்க, அதுதான் சேஃபர் சைடு என்ன கேட்டால். ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம், அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு, யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வாங்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவர் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு ஆஃப்ரிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா. ஓகே, தேங்க்யூ கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ரெகுலராக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மாதிரி பேர்ட்ஸ் வீடியோஸ் நிறையா எடுத்து போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்ப்போம். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.